கிங்டம் படத்தோட ரிவ்யூவை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ட பழசு. ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்டமோட கதை. எதை நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விஜய் தேவரகொண்டாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணிடலாம் ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கிங்டம். அது வந்து ஜெயிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து கிணத்தை தாண்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தடுமாட்டம் திரைக்கதையில். அதாவது விஜய் தேவரகொண்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு. தொடர் தோல்விகள், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிற பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்த படம் இது. அவருடைய ரசிகர்களை திருப்தி படுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்களை கண்டிப்பாக திருப்தி படுத்தியிருக்கோம். பட் மற்ற ஆடியன்ஸை இந்த படம் வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய விஷயமே. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். இவரை வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து இன்னொரு குரூப்போட ஜாயின் பண்ணி நீங்கள் போலீஸ்ன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே போகிறாரு. அங்கே போய் அவர் அந்த குரூப்பில் வந்து இணைஞ்சு அங்கே வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவருடைய சின்ன வயசில் அவர் காணாமல் போனால் அவருடைய அண்ணன் வந்து அந்த இடத்துல இருக்கார். அவர் தான் அவங்க அண்ணன் தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லாமல் அவர்கிட்ட இருந்து எப்படி புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறத அப்படியே கொண்டு போயிட்டு இதுக்கு நடுவில் அந்த குரூப் வந்து சிண்டிகேட் குரூப்பில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் வந்து அவங்க வந்து நாட்டுக்கு எதிராக செய்கிறாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. அட்ட பழசு இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் நார்மல்.